நான் ஆல்ரெடி ஒரு வால்வ் இண்டஸ்ட்ரியில QC-யா 3 வருஷம் வேலை பார்த்துட்டேன். அடுத்து நான் ஒரு ONGC பைப்லைன் கான்ட்ராக்ட் பேசிஸ் கம்பெனில இன்டர்வியூக்கு போனேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க மதிக்கவே இல்லை. லைன் இன்ஸ்பெக்டர், ஃபைனல் இன்ஸ்பெக்டர், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர், இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்? லைன் இன்ஸ்பெக்டர்னா ஒன்றும் இல்லை. அடுத்து ஃபைனல் குவாலிட்டி கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டருங்கிறது இப்போ இவங்க பார்த்து இதே லைன் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் தென் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனை நான் ரீசெண்டாக NDT கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு கல்ஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆனால் அங்கே PCN என்னமோ சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எக்ஸாம்லேருந்து எல்லாமே. அதனால் இது படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ASND கம்பேர் பண்ணும்போது நீங்கள் NDTயில் 6 மெத்தட் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த 6 மெத்தடுமே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை ஏதாவது ஒரு மெத்தடு மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டா போதுமா?